இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில புது ஃபீச்சர் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்தடுத்து என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து சேட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு மெசேஜையோ இல்லை பர்சனல் சேட்டில் இருக்கிற ஒரு மெசேஜை வந்து பின் பண்ணிக்க முடியும். ஒரு மெசேஜ் நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேட்டோட மேலே நம்ம டாப்பில் வந்து பின் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். பட் ஃபியூச்சரில் வரப்போ வாட்ஸ்அப் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் சேட்லேயே குரூப்பில் யாரோ ஒருத்தங்க பின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலமாக நம்ம என்ன மெசேஜ் அப்படின்னு வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி குரூப்பில் யாராவது ஒரு முக்கியமான பின் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் அந்த மெசேஜ் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ குரூப்பில் உங்களுக்கு மெசேஜ் பின் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் ஏதோ முக்கியமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்துக்க முடியும். இது நல்ல ஃபீச்சர். இது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப்போட குரூப் இன்ஃபோட பேஜ் வந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வாட்ஸ்அப்போட குரூப் இன்ஃபோ நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தா காட்டுது. நமக்கு எல்லாம் வந்து இப்போ லைனாக வந்து பார்த்தா காட்டுது. இப்போ நம்ம புதுசாக வந்திருக்க இந்த அப்டேட் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து மேலே வந்து 3 செக்ஷனாக வந்து பிரிச்சுட்டாங்க. மெம்பர்ஸ், மீடியா, செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெம்பர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரே டைம் வந்து பார்த்துக்க முடியும். தென் மீடியா அப்படின்னா வந்துட்டு அந்த குரூப்பில் என்னென்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாமே நமக்கு வந்து ப்ரிவியூவாக பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் நம்ம குரூப்போட செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தா இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த பேஜ் வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் கிட்ட கேட்டிருந்த யூசர் நேம் ஃபீச்சர் வந்து பார்த்தா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பட் இப்போதைக்கு நம்ம யூசர் நேம் வந்து ரிசர்வ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வ் அப்படின்னா நமக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த யூசர் நேம் கிளைம் பண்ணுறதுக்கு மேலே 3 டாட்டில் வந்து செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் வந்து போய் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு எந்த யூசர் நேம் வேணுமோ அதை டைப் பண்ணிக்க முடியும். இது கூட இந்த கீ நம்மளால் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் யூசர் நேம் போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கீ கேட்கும். அந்த கீ கொடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து நம்ம மெசேஜ் வந்து பண்ண முடியும். தென் இந்த யூசர் நேம் அதுக்கப்புறம் இந்த கீ ரெண்டுமே நமக்கு வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்க முடியும். தென் உள்ளே உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் யூசர் நேம் தென் கீ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிக்க முடியும். நீங்கள் இன்னும் யூசர் நேம் ரிசர்வ் பண்ணல அப்படின்னா இப்போயே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்க ஆன்லைனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் கிட்ட வந்து கிரீன் கலர் டாட் வந்து பார்த்தா காட்டும். நீங்கள் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் டாட் வச்சு அவங்க ஆன்லைன் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கிரீன் கலர் டாட் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் காட்டுச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து வெளியே இருந்தே பார்த்துக்க முடியும். இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம வந்து பார்த்தா மட்டும் தான் அந்த கிரீன் கலர் டாட் நமக்கு வந்து பார்த்து தெரியுது. பட் ஆனால் இது வெளியே நமக்கு வந்து பார்த்தா காட்டுறது இல்லை. இந்த மாதிரி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ வந்திருக்கும். இதை வச்சு இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இந்த மெட்டா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்டேட் இன்னும் வர கிடையாது. பட் கூடி சீக்கிரமே வரப்போகுது. இந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா சைடில் நமக்கு ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி வந்து பார்த்தா காட்டும். ஸோ பர்டிகுலராக ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இல்லை அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ்க் ப்ரைவேட்லின்னு வரும். தென் அதை பற்றி நிறைய டீட்டெயில் நம்ம ஏஐ வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க ப்ரைவேட் ப்ராசஸிங்காக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெட்டா கூட வந்து பார்த்தா ஆக்சஸ் கிடையாது பார்க்கறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். பட் இந்த ஃபீச்சர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வாட்ஸ்அப்போட பீட்டா டெஸ்ட்டாக இருக்கீங்க. பட் உங்களுக்கு எந்த புது ஃபீச்சர் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து மறக்காம எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். சர்ச்சில் வந்து ஏர்லி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஏர்லி ஆக்சஸ் டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா வரும். இங்கே உங்களுக்கு வந்து ஜாயின் த பீட்டா ப்ரோக்ராம் அப்படின்னு ஆப்ஷன் வந்து பார்த்தா காட்டும். இது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது புது ஃபீச்சர் வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தென் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் புது அப்டேட் வந்து பார்த்தா பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புது ஃபீச்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது ஒரு அன்னோன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து பார்த்தா காட்டும். இந்த வார்னிங் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அன்னோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ண போகிறீங்க. இந்த நம்பர் வந்து போய் எந்த கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். இந்த நம்பர் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து கிடையாது. இந்த நம்பர் வந்து பார்த்து நீங்கள் இருக்க எந்த குரூப்லேயும் வந்து பார்த்தா கிடையாது. இதுக்கப்புறமும் நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கண்டினியூ டு சேட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும். இது நம்ம ஸ்கேம் வந்து பார்த்து 100% தடுக்காது. பட் நம்ம புதுசாக யாராவது அன்னோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணும்போது சின்ன ஒரு வார்னிங் மட்டும் இது கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து ஸ்கெடியூல் மெசேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கெடியூல் மெசேஜ் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்துட்டு இந்த டைம் அண்ட் டேட்டுக்குள்ள வந்து போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். இது செட்டப் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைலுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்கெடியூல் மெசேஜ் வந்து பார்த்தா காட்டும். அங்கே உங்களுக்கு வந்து மெசேஜ் டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கெடியூல் மெசேஜ் நமக்கு கொஞ்சம் 10 minutes பிஃபோர் வந்து செட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 2 weeks முன்னாடியே நம்ம வந்து ஸ்கெடியூல் மெசேஜ் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப்பில் நம்ம V1 ஃபீச்சர் வந்து இருக்கும். இது மூலமாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து பார்த்தா ஒரே ஒரு டைம் மட்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து சேம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த 1 பட்டன் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தா ஒரு டைம் மட்டும் தான் பார்க்க முடியும். 2வது டைம் வந்து பார்க்க முடியாது. லைக் நம்ம இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் டெக்ஸ்ட்டுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபீச்சர் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம். அப்படி ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது ரீஸ்டைல் வித் ஏஐ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புது ஆப்ஷன் எனக்கு வந்து பார்த்தா காட்டுது. இந்த ரீஸ்டைல் வித் ஏஐ செலக்ட் பண்ணும்போது
உங்களுக்கு ஃபீச்சர்ஸ், ஸ்டைலு, மோட்ஸ், லைட்டிங் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இப்போ ஸ்டைலில் 3D இருக்குது. ஜஸ்ட் நான் 3D செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு ஒரு 3D லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இது நம்ம மெட்டா ஏஐ மூலமாக ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நமக்கு 20 செகண்ட்ஸ்லேயே வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்போது ரெகுலராக பார்க்குற ஃபில்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ஸ்டைல்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த எடிட் ஆப்ஷனில் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் கேலரி பேஜில் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ கரெக்டாக என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்கு, பட் கூடி சீக்கிரம் என்னென்ன ஃபீச்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த புது ஃபீச்சர்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அடிக்கடி ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி புது அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ இதில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெக்ல பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.